Morning. Hi viewers, very good morning. Have a nice day. ஸோ இது பிரைம் எக்ஸ்டென்ஷன் உங்கள்கிட்ட எப்பொழுது இணைந்திருப்பது. இன்னைக்கு பெரிய கார்த்திகை தீபம். எதற்காக கார்த்திகை தீபம் அப்படின்ற நிறைய பேருக்கு சிலருக்கு தெரியாது. ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம். கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தில் வரக்கூடிய தீபம் தான் கார்த்திகை தீபம்னு சொல்றோம். பழைய கிராமங்கள் எல்லாம் சொல்லுவாங்க பெரிய கார்த்திகை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கார்த்திகை மாதத்தில் நாம் சிவபெருமானை வெளிப்படுகிறோம். கார்த்திகை மாதத்தில் அவதரித்த நம் முருகப்பெருமானையும் தமிழ் கடவுளான முருகப்பெருமானையும் நம்மளுடைய சிவபெருமானையும் வணங்குகிறோம். நம்மளுடைய அக்னி அதாவது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை தீபத்தன்று யார் நம் தேவனாக கருதுகிறோம் என்றால் அக்னி பகவானை, சூரிய பகவானை. ஆக்சுவலா சூரியன் தன்னால ஒளி தரக்கூடிய ஒரு இது. ஆனால் விளக்கில் 5 முகமுள்ள விளக்கை நாம் ஏற்றி அதை முற்றத்தில் ஆரம்பித்து வாசல் படி வரை, வாசலின் வெளியே வரை ஒற்றைப்படையில் தான் கண்டிப்பாக தீபங்களை நாம் ஏற்ற வேண்டும். தீபங்களை வெறும் பூமியில் அப்படியே வைக்க கூடாது. ஒரு வாழை இலை சின்னதா கட் பண்ணிக்கங்க, அது மேல வைங்க. இல்லைன்னா சின்ன தட்டு கிடைக்கும், அதுக்கேற்ற மாதிரி நீங்க வைங்க. ஏன்னா அன்று அந்த அக்னி பகவானுடைய மிக வெப்பம் பூமாதேவியினால் தாங்க முடியாது அப்படின்னு ஒரு சில நூல்களில் குறிப்பிடுகிறார்கள். சோ இந்த தேவன், இந்த அக்னி பகவானை பார்த்தீங்கன்னா நம்ம விளக்கு குனிஞ்சு இப்படி ஏத்துறப்ப கண்டிப்பாக அந்த ஜுவாலையில் இருந்து அந்த தீபத்தின் ஒளி நம்மளுடைய நெற்றியில் கண்டிப்பாக பட வேண்டும், பட்டிருக்கும். அதை நாம் கவனித்திருக்க மாட்டோம். இன்று நம்ம அதை பார்க்கலாங்க. அதற்காக தான் நிறைய மலைகளில் நிறைய இடங்களில் சிவபெருமான் இருக்கிறார். ஆனால் திருவண்ணாமலையில் உள்ள சிவபெருமானிற்கு மட்டுமே அந்த தீபம் முதலில் ஏற்றப்படுகிறது, முதல் தீபமாக கருதப்படுகிறது. ஏனென்றால் சிவபெருமான் அங்கு ஜோதி வடிவமாக உள்ளார் என்பது ஆணித்தரமான உண்மை, நாம் அனுபவித்த உண்மையும் கூட தான். நிறைய இடங்களில் நாம் ஜோதி வடிவமாக சிவபெருமானை காண்கிறோம். அதனாலதான் திருவண்ணாமலையில் உள்ள தீபத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அங்க 6 மணிக்கு ஏற்றினதுக்கு அப்புறம் தான் எல்லா இடங்களிலும் ஏற்றுவார்கள். அக்னி தேவதனாலே பவித்திரமானவன், சுத்தமானவன் என்று பொருள். உடல் ஆரோக்கியம் வேணும்னா கண்டிப்பா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கார்த்திகை தீபத்தன்று முதல் நாளில் இருந்து பரணி தீபத்தில் இருந்து நாம் விரதத்தை மேற்கொண்டு பழங்கள் மற்றும் பால் மட்டும் குடித்து அந்த விரதத்தை மறுநாள் மறு கார்த்திகைன்னு சொல்லுவாங்க. சாயங்காலம் பெரிய தீபம் கார்த்திகை தீபத்தன்று சாயங்காலம் நம்ம விளக்கேற்றிட்டு அந்த ஒளியெல்லாம் நம்ம இது பண்ணதுக்கு அப்புறம் அந்த வீட்டுல எல்லா இடத்துலயும் நம்ம விளக்கேற்றிருப்போம். சோ அந்த விளக்குல இருக்கக்கூடிய அந்த ஜுவாலையில் உட்கார்ந்து நம் குடும்பத்துடன் உணவு அருந்த வேண்டும் என்பது அந்த காலத்தில் பழக்கப்பட்டு வந்த ஒரு விதமான பழக்கங்களில் ஒரு முதன்மையான பழக்கம்னு சொல்லலாங்க. ஏன் அப்படின்னா குடும்ப ஒற்றுமைக்காக, கணவன் மனைவியுடைய ஒற்றுமைக்காக தான் இந்த கார்த்திகை தீபம் விரதங்கள் மேற்கொள்ளப்படுகிறது. நமக்கு எப்பவுமே தெரியும், முருகப்பெருமானை நாம் வழிபடுவது, வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கண்டிப்பாக குடும்பத்தில் உள்ள சின்ன சின்ன மனக்குழப்பங்கள், மனஸ்தாபங்கள் அனைத்தையும் விலகி கணவன் மனைவியுடைய ஒற்றுமையை மட்டும் அல்லாமல் குழந்தை பாக்கியத்தும் அருளக்கூடிய ஒரு உன்னதமான செயல்தான் இந்த பெரிய கார்த்திகை அன்னைக்கு நடக்கிறது. இன்னைக்கு நானுமே விரதம் இருக்கலான்னு இருக்கிறேங்க. மத்தியானத்துக்கு அப்புறம் லைக் குழந்தைக்காக, குடும்ப ஒற்றுமைக்காகவும் இருக்கலாம். சோ இதுல இன்னொரு விஷயம், நான் ஜாதகத்து ரீதியா கோள்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னன்றதை நம்ம பார்த்திடலாம். மேசம் ரிஷபம்ங்க. மேசம் ரிஷபம் இந்த 2 ராசியிலையும் மேசம்ன்றது செவ்வாய், ரிஷபம்ன்றது சுக்கிரன். இதுதான் கணவன், இதுதான் மனைவி. இவர்கள் இருவருக்கும் பாலமாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் கிருத்திகை நட்சத்திரம். இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் மேச ராசியில் உள்ள கணவனும் ரிஷப ராசியில் உள்ள மனைவியும் கணவன் மனைவி ஒற்றுமைக்காகவும் அவர்களுடைய நெருக்கமான உறவு முறைக்காகவும் ஒரு பாலமாக இணங்கக்கூடிய இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் அன்றே கணவனும் மனைவியும் முழு மனதுடன் உறுதியான
சிலர் விரதத்தை மேற்கொண்டால் கண்டிப்பாக அவர்களுடைய குடும்பத்தில் அனைத்து ஒற்றுமைகளும் சகல சௌபாக்கியங்களும் நிகழும் என்பதுடன் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்குங்க. சோ சூரியன் சந்திரன் இந்த ஒரு நாள், இந்த கிருத்திகை நாள் அன்றே கண்டிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் இருப்பார்கள். சூரியன் அப்படின்றது விருச்சிக ராசி, சந்திரன்றது நமக்கே தெரியும் செவ்வாய். அதாவது நம்ம ஒவ்வொரு விளக்கு ஏற்றும் பொழுதும் நாம் கண்டிப்பாக சொல்ல வேண்டிய ஓம் அக்னி பகவானே நமக, ஓம் அக்னி பகவானே நமக என்று 3 முறையாவது, குறைந்தது 3 முறையாவது ஓம் அக்னி பகவானே எழுக என்று ஒவ்வொரு முறையும் நாம் கூறிக்கொண்டே அந்த விளக்கை ஏற்ற வேண்டும். குறைந்தது 9 முறை 11 முறை நாம் ஜபிக்க வேண்டும். கண்டிப்பாக விளக்கு நல்லெண்ணெய் விளக்கில் தான் ஏற்ற வேண்டும். இல்லைங்க என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்றவங்க கூட அட்லீஸ்ட் ஒரு நெய் தீபமாகுவது கண்டிப்பாக ஏற்ற வேண்டும். அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேல எல்லா விளக்கையும் ஏற்றி வைத்து நம் லைட் எல்லாம் மின்சார ஒளிகளை அனைத்தும் அணைத்து விட்டு அந்த தீப ஒளியில் இறைவனை நாம் கண்டு மனமாற மனமகிழ்ச்சி கொள்வதற்காகவே இந்த திருநாள் என்பதை நான் திரும்பவும் கூற விளைகிறேன். சரிங்க, என்னெல்லாம் படையல் வைக்கலாங்க? கண்டிப்பா அரிசி மாவுல அப்பம் வந்து செய்வாங்க. சரிங்களா? அரிசி மாவு ஏலக்காய் போட்டு, அதுக்கப்புறம் அக்னி பகவானை சிறப்பாக வழிபாடு செய்வதற்காக ஒரு அமைந்த இந்த திருநாள் தாங்க. குழந்தை, கணவன், மனைவி, குடும்பத்தில் உள்ள உற்றார் உறவினர்கள் அனைவரும் உட்கார்ந்து ஒரு சேர அனைத்தும் இந்த அக்னியில் வரக்கூடிய வெளிச்சத்தில் நாம் உணவு உட்கொள்ள வேண்டும். தாராளமாக வாழை இலையில் சாப்பிடுவதும் மிகவும் சிறப்பானது. சூடான சாதம் வாழை இலையில போட்டு சாப்பிட்டோம்னா நிறைய நோய்கள் நமக்கு வரவே வராதுங்க. அதுக்காக தான் அந்த காலத்துல வாரத்துல 2 கல்யாணம் கூட வந்தாலும் அட்டன் பண்ணுங்க, மாசத்துல 1 கல்யாணமாவது அட்டன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. டேண்ட்ரஃப் இருக்கிறவங்களுக்கு, இச்சிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்குலாம் பானை சாதத்தில், மண்பாண்டத்தில் சாதம் வடித்து அதை வாழை இலையில் போட்டு சுட சுட ஒரு 48 நாள் நீங்க சாப்பிட்டீங்கன்னா டேண்ட்ரஃபோ இச்சிங் ப்ராப்ளமோ வராது. இதை நான் வந்து ஃபாலோ பண்ணி எனக்கு நடந்துச்சுங்க. எங்க வீட்டுல எப்ப பார்த்தாலும் சண்டை வந்துகிட்டே இருக்குங்க. இப்ப கொஞ்ச நாள் எங்க வீட்டுல கூட வந்துங்க, நேற்று கூட சண்டை, இனிமேலும் சண்டை வந்துரும் தான். அதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் இப்பதான் நான் அதை யோசித்தேன். நல்ல நாள் அன்று நாம் விநாயகருக்கு ஒரு சிதற தேங்காய் உடைத்தால் கண்டிப்பாக மனஸ்தாபங்கள், மனக்குழப்பங்களால் வரக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் தூர போகும், வீட்டிற்குள் வராதே என்பது உறுதி. சரிங்க, என்னங்க மந்திரம் சொல்ல? எனக்கே எந்த மந்திரமே தெரியாதே. ஒண்ணுமே பிரச்சனை இல்லைங்க, அண்ணாமலையார் துதியை போட்டு விடுங்க, சாம ஓடிட்டே இருக்கட்டும். அப்படி இல்லையா, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய என்று மனதார 9 முறை 11 முறை 54 முறை துதியுங்கள். கோலம் எதுக்காக போறோம் தெரியுமாங்க? அதே நிறைய பேருக்கு தெரியாது. கோலம் அப்படின்றது மகாலட்சுமி, தென் ஐஸ்வர்யம் வருவாய், ஐஸ்வர்யம் தருவாய் அப்படின்றதுக்காக தான் அந்த அரிசி மாவு கோலமே போடுறோம். சோ அரிசி மாவில் கோலமிட்டு அது என்னதுங்க, மாவிலை தோரணங்கள் நாம் கட்டி பூக்களால் அலங்காரம் செய்து வண்ண வண்ண விளக்குகளால் நல்லெண்ணெய் நெய் தீபம் இட்டு அந்த சிவபெருமானை, அந்த முருகபெருமானை நாம் அந்த ஜோதி சுரூபமாக காணக்கூடிய இந்த திருநாளில், இந்த கார்த்திகை திருநாளானது கண்டிப்பாக சாம்பிராணி தூபம் போட வேண்டும். நான் திரும்பவும் சொல்றேன், எத்தனையோ இடத்துல சிவபெருமான் இருக்காரு. திருவண்ணாமலையில் ஜோதி வடிவமாக, சாட்சாத் ஜோதி வடிவமாக அந்த சூரிய பகவானாக, அக்னி பகவானாக சிவபெருமான் காட்சி தருவதால் மட்டுமே அங்க முதலில் தீபம் ஏற்றப்படுகிறது. அதை பார்த்து கடைபிடித்து நாம் எல்லா இடங்களிலும் ஏற்கிறோம். இதை கண்டிப்பாக இந்த திருநாளில் விரதம் இருக்க முடியாது, எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பால் பழம் தாராளமாக உட்கொள்ளலாம். எதாக இருந்தாலும் லிக்யூடா சாப்பிடுங்க, கஞ்சி வடிவத்தில் சாப்பிடுங்க, தப்பே கிடையாது. எங்க அம்மா அதை சொல்லுவாங்க. முடியாத பட்சத்தில் நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, வயசாகட்டும்ப்பா அப்புறம் விரதம் இருந்து. வயசான காலத்துல எப்படிங்க பிபி சுகர் வந்துடும், எப்படி விரதம் இருக்க முடியும்?
குழந்தை பருவத்தில் இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்கன்னா ஒரு நேரம் விரதம் இருக்க வைங்க. அன்னைக்கு பழம் கொடுங்க, சாலட் கொடுத்து விடுங்க. இதுதான் அப்படின்றத நம்மளுடைய பரம்பரை பன்னாட்டு முறைகளை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் குழந்தைகள் முதல். அதற்காக கண்டிப்பாக விரதம் இருந்து நாம் ஒவ்வொருவரும் நாம் நினைத்த சிகரத்தின் உச்சியை அடைய வேண்டும் என்பதை நான் கூறி உங்களுடன் மகிழ்ச்சியுடன் விடைபெறுவது உங்கள் ரமா, பிரைம் எக்ஸலன்ஸின் உங்கள் ரமா. ஸோ உங்களுக்கு கார்த்திகை தீபம் பற்றி எல்லாமே நல்லா தெரியுங்க. தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கோ அனுப்புங்க. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. பாய் வியூவர்ஸ், ஹேவ் அ நைஸ் டே, ஹேவ் அ ஹாப்பி தீபம். பாய்.